அஜய் ஒரு கைவிடப்பட்ட கிராமத்துக்குள் வந்து அங்கிருந்த பழைய அரண்மனையில் குடியேற ஆரம்பிச்சான். அந்த கிராம மக்கள் இரவில் அந்த அரண்மனைக்கு அருகே போகக்கூடாது என்று அவனை எச்சரிச்சாங்க. ஆனா அவன் உள்ளுக்குள் இருந்த ஆவல்னால அங்க தங்க ஆரம்பிச்சான். ஒரு இரவு அவன் அரண்மனையின் பூட்டப்பட்ட அறைக்குள் சென்றான். அங்க அவனுக்கு கண்களுக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண் தோன்றினார். ஆழமான கண்கள், மயக்கும் உடல், மயக்கமூட்டம் குரல் எல்லாம் அவனை வசப்படுத்த ஆரம்பிச்சது. அந்த பெண் மெதுவாக அஜயின் பக்கம் வந்து அவள் அவனது காதில் மெல்லிசையாக சொன்னாள், நான் மோகினி, 100 ஆண்டுகளாக உன்னை போல ஒருவனுக்காக தான் காத்திருக்கேன். அவளோட மாயையில முழுமையாக சிக்கி கொண்டான் அஜய். அவள் அவனை தொட்ட அந்த கணத்துல ஒரு வித்தியாசமான ஆற்றல் அவனோட உடல்ல பாய ஆரம்பிச்சது. அவன் முழுவதும் அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தான். அந்த இரவு முழுவதும் அஜய் அவளோடவே உடல் உறவு கொள்றான். ஆனா காலையில அவனுக்கு பலவீனமா இருக்கு. ஒவ்வொரு இரவும் மோகினி அவனை அழைக்கிறா. அதே மாதிரி 2 பேரும் உடல் உறவு கொள்றாங்க. சில நாட்கள்ல கிராமத்துல ஒரு மந்திரவாதி அவனை எச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் இதே மாதிரி தொடர்ந்தா அந்த மோகினி உன்னோட சக்தியெல்லாம் எடுத்து உன்னை கொன்றுவா அப்படின்னு சொன்ன பயத்துல துடித்த அஜய் தீர்வு கேட்டான். மந்திரங்களாலும் பவித்திரமான ஹோம குண்டத்தாலும் அந்த மந்திரவாதி மோகினிய விரட்ட ஆரம்பிச்சாரு. அஜய் உயிர் படைச்சான். ஆனா அந்த மோகினியோட உருவம் அவனது ஆன்மாவுல எப்பொழுதுமே பொறிக்கப்பட்டபடி இருந்தது. வீரு விஷன் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.